ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் அலுவலக உதவியாளர் பதவிக்கான ரெக்யர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் தான். அந்த பதவியை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தான். பதவியோட பேர் அப்படின்னு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர். இதுக்கான சம்பளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதுக்கான வயது அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசுலேருந்து இருக்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு வயசும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிடி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டி இவங்க 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 18 வயசுலேருந்து 53 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுதாங்க ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மொத்த பணியிடங்கள். இதுக்கான பணியிடங்கள் 12 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/2/2021 அடுத்த மாதத்தோட க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த வேலைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது வரும். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட பேர் கேட்குறாங்க. முதல்ல உங்கள் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. இனிஷியல் நான் கொடுத்துக்கிறேன். என் பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. உங்கள் அப்பா பேர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் அப்பா பேருக்குள்ள இனிஷியல் தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் அதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். நீங்கள் 8வது பாஸ் பண்ணிட்டீங்களா, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா, +2 பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு இதில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜன் கேட்குறாங்க. ரிலீஜன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி கேட்குறாங்க. கம்யூனிட்டி கேட்டகரியில் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதி கேட்குறாங்க. ஜாதிக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அதை தான் கேட்குறாங்க. நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் கொடுக்க வேண்டியது வரும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஆதரவற்ற விதவை அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் வழியில் கல்வி பயின்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க.
என்ட்ரு பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து உங்களோட ஃபோட்டோ, அதாவது ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். சில நண்பர்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களோட ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ வந்து தான் அப்லோட் பண்ணணும். அது வந்து 20 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. அதையும் ஸ்கேன் பண்ணது தான் வேணும். அதுவும் வந்து 20 கேபி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். உறுதிமொழி கேட்குறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நான் படித்து பார்த்து தான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. கேப்சா கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மெசேஜ் நமக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க எல்லாருமே. ஓகே, நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. இல்லை என்னென்னா ஃபோட்டோ இது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எடிட் போய்க்கிறேன். ஃபோட்டோக்கு பதிலாக சிக்னேச்சர் இதே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு அதில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். மறுபடியும் சிக்னேச்சர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? சிக்னேச்சரும் கொடுத்துக்கிறேன், வேறு வழி இல்லை. அப்டேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? என்னோட இது ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ சைன் கரெக்டாக வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்காக தான் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குங்க ஸ்கேன் பண்ணுறதெல்லாம். சில பேர் பயந்து அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? ஸ்கேன் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஃபார்மை அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து வந்துடும். ஓகேங்களா? பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபார்ம் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றின எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.